இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னி நான் சுரக்காய் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சுரக்காய் வச்சு எப்போ பாரு சாம்பார் வச்சு நமக்கே போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் சட்னி அரைச்சி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா ஒரு 4 பச்சை மிளகா போல் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சுரக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். சுரக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொத்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம். இது கூட ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, சுட சுட தோசை சுட்டு நம்ம சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு தண்ணி மாதிரி சட்னி வேணுன்னா இது கூட நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன். எப்போ பாரு சுரக்காய் வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.